ஐசிடி பாத் டு சக்ஸஸில் நான் கொண்டு வந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக பேசிகிட்டு இருந்தது தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நானுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஐசிடி கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 வருஷம் ஒரு 3 மாதம்னு வச்சுக்கலாம். அது நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து. ஸோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட் உங்களை மாதிரி தான் எல்லாரும் மாதிரி நானும் பல வித்தைகளை பார்த்துட்டு வந்தேன் தான். பல அனிமல்ஸு, பல பேர்ட்ஸு எல்லாத்தையும் சார்ட்டில் போட்டு தேய்ச்சி வந்தேன். அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் ஐசிடி வந்து எனக்கு ரொம்பவே பர்சனல் ஆச்சு. பர்சனல்லேருந்து எனக்கு இன்னும் டீப்பராக உள்ளே போய் ஸோ என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு. என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் வந்து நினச்சதில் ஒரு 10% ஒரு 5% மார்க்கெட்லேருந்து காசை வெளியே எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டியை பில்டு பண்ணி கொடுத்தது ஐசிடி கான்செப்ட் தான். ஸோ அந்த ஐசிடி கான்செப்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய பேருக்கு நான் வந்து செய்யணும், சொல்லணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதில் ஒரு விஷயந்தான் ஃபண்டட் அக்கௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. ஃபண்டட் அக்கௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நத்திங் பட் எனக்கு வந்து மோர் பர்சனலாக இருந்தது என்னென்னா, எப்பயுமே வந்து ஒருத்தர் ட்ரேடிங் கற்றுக்கிறாரு, இல்லை ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங்லேருந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவருக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது பேசிக்காகவே இருக்கணும். அவரால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்ஸே ஒரு மாடல் ஆகணும்னா அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம அதுக்கு ஈக்குவலான அவுட்ஃபிட் போடணும், அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும், அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான மேக்கப் கிட் நம்மள்ட்ட இருக்கணும். அப்போது அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்ம பியூட்டியை ஒரு ஒரு ரீச்சுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு ரேசர் ஆகணுன்னாலுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு மினிமம் ஒரு 5 to 10 lakhs வந்து பைக் இருக்கணும். இல்லை ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஹவர்ஸ் ஆஃப் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான பேட்டு, நம்மக்கிட்ட அந்த கிரிப்பு எல்லாமே வந்து வேணும். நமக்கான கிரவுண்டு வேணும், நெட்டு வேணும், இல்லை வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா மிஷின் வேணும், பவுலிங் போட. இந்த மாதிரி எல்லா துறையிலையும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஸுரி கொஞ்சமாவது எக்ஸ்ட்ராவாக ஆடப் பண்ணியே ஆகணும். இல்லைனா வெறும் திறமையும் இல்லை நான் மட்டும் ரெடி, என் கனவுக்கு காண ரெடி, எனக்கு அந்த ட்ரீம் இருக்குது, அந்த வெறி இருக்குது, அந்த எனர்ஜி இருக்குது, அது மட்டும் பத்தவே பத்தாது எப்பயுமே. ஸோ அதனால தான் இந்த ஐசிடி பாத் டு சக்ஸஸ்ன்றதை நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ இதில் வந்து என்னோட ஐடியாலஜி என்னென்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது எப்படின்னா, நிறைய பேரால் இப்போ ஈஸியாக ட்ரேடிங்கை கற்றுக்க முடியுது. பட் அதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அந்த மணியோட மதிப்பு வந்து நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய என்டையர் நாலேஜை வந்து ஃபுல்லாக கொடுத்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியல. ஒரு 2-3 லாஸஸ்லேயே வந்து என்ன ஆகிடுறோம்னா, நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஒரு ஷெல்லுக்குள்ளே போன மாதிரி வந்து அடைபட்டுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தடையாக இருக்கிறது இனிஷியலாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற ஈஸி ஆப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிமம் லெஸ் கேபிட்டலில் வந்து உங்களால் வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஒரு சர்வே பண்ணுற அளவுக்கு மேக் பண்ண முடியும்னா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் பண்ண முடியும். அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெல்த் அண்ட் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கேபிட்டல். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் இது வரைக்கும் யாருமே செய்யாத எந்த கம்யூனிட்டியுமே, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் எவர் இந்த கம்யூனிட்டி மட்டும் இல்லை, ஈவன் இன் தமிழ் கம்யூனிட்டி, நோ மென்டார், நோ ட்ரேடிங் குரூப், நோ பெய்டு சிக்னல் ப்ரொவைடர், நோ ஒன் ஹஸ் எவர் டன் திஸ், ஓகேவா? ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்காக இருக்கட்டும், அவங்க சர்வீஸை இது பண்ணிக்கிற மக்களுக்காக இருக்கட்டும், ட்ரேடிங்குன்னு வரும்போது யாருமே இதை செஞ்சதே கிடையாது. ஈவன் நிறைய மென்டார்ஸை பார்க்குறோம். ஸோ எல்லா மென்டார்ஸும் வந்து தே செல் ஒன்லி ட்ரீம்ஸ், தே செல் தேர் கோர்சஸ், அவ்வளோதான். பட் லிட்டில் பிட் எனக்கு அதை விட ஒரு படி மேலே போக முடியுமா? ஏன்னா நானும் பெய்டு மென்டார்ஷிப் வச்சுருக்கேன், என்கிட்டயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்கிட்டயும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, சரி நல்லா தான் சார்ட்டு போடுறாங்க, ஏன் அவங்க வந்து போக மாட்டுறாங்க? நான் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்கள வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண விரும்பவே மாட்டேன். மோஸ்ட்லி நான் எல்லாமே டீச் பண்ணணும்னு நினைப்பேன். பட் லைவில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணுவேன், அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும்னு. ஏன்னா அப்போ தான் அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக ஆக முடியும். அவங்க வந்து டிபெண்ட்டாகவே இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட் ஆகணும்னா. சம்டைம்ஸ் பார்ப்பேன், நல்ல செட்டப் கிடச்சிருக்கு, ஏன் போய் யாருமே எடுக்கலைன்னா, ஐயோ எடுக்கல, பயமாக இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அது பின்னாடி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு.
அந்த சிக்கல் தான் இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் அப்படின்றது. ஏன்னா, அந்த ஒரு மினிமம் கேப்பிட்டலை வச்சு அவங்களால வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா, ஒன்ஸ் அந்த அக்கவுண்ட் ப்ளோ ஆனால் நான் அடுத்து எங்கே வாங்க முடியாமல் போயிடுமோ, அதுக்கு நான் தனியாக உழைக்கணும். அப்போ இந்த ட்ரேடிங்கை விட்டுட்டு மறுபடியும் கிடைக்கிற டைமில் இருந்து திரும்பவும் காசு சேர்த்து திரும்பவும் கொண்டு வந்து இங்கே போட்டால் மறுபடியும் அது போயிடுச்சுன்னா, அதுக்கு பதிலாக என் பிரச்சனையை சால்வ் பண்ணலாமே அப்படின்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஓடுறதுனால தான் அவங்களால வந்துட்டு இப்பயும் வந்து அந்த போல்டாக ஓகே ஒரு லாஸஸ்ன்றது பார்ட் ஆஃப் த கேம், நம்ம மறுபடியும் வந்து அதில் ட்ரை பண்ணணும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ் டேஸ் வரும்போது ஏதாவது எக்கனாமிக்கல் கண்டிஷனோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னாலேயோ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்தால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு வந்தேன். ரெண்டாவது இதை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா என்கிட்ட காசு கட்டி படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் திரும்பி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா என் டீச்சிங்ஸை தாண்டி எனக்கு தோணுன விஷயம் இந்த மென்டார்ஷிப்பில் ஓகே நம்ம வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் நம்மளே கொண்டு நம்ம ஃபண்ட் பண்ணுவோம், வாங்கி தருவோம். அவங்க வந்து ஒன்ஸ் நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா அவங்கள வந்து ரியலாக ட்ரேட் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்களால ஃபீல் பண்ண முடியல. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன் டேப் ரீடிங் பண்ணுங்கள் இல்லை டெமோ ட்ரேட் பண்ணுங்கன்னு. ஆனால் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக வந்து என்ன பண்ண முடியலன்னா அந்த சார்ட்டுக்குள்ளே போட முடியல. சில பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டு, ஆனால் அவங்களால லைவில் ஹேண்டில் பண்ண முடியல. லைவ் அக்கௌண்ட்ஸ் வந்தோடனே அந்த ஃபியரில் வந்து அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடுது. ஸோ அதுக்காக தான் ரெண்டாவது ஒய் ஐ எம் டூயிங் திஸ், நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்ற விஷயத்துக்கு. ஸோ நான் பார்த்த சில விஷயங்கள் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ட்ரேடர் எக்ஸாக்டாக ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் போயிட்டுருப்பாங்க. ஒரு சக்ஸஸை நெருங்கலாம், நம்ம நல்லா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டமேங்கும்போது அவங்கள்ட்ட அக்கௌண்ட் இருக்காது. இல்லை அவங்க அக்கௌண்ட் அந்த டைம் தான் ப்ளோ பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு மேனேஜ்ன்ற இடத்துல இருக்கலாம் அவங்க அக்கௌண்ட்டு. இல்லை நல்லா போயிட்டுருக்கு ஆனால் என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, என்கிட்ட கையில் காசே இல்லை, ஆனால் நான் சூப்பராக ட்ரேட் பார்க்குறேன் அப்படின்னு இந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட ஃபியர், பே அவுட் ப்ரெஷர், நான் இதை ப்ளோ பண்ணிட்டா இதுக்கப்புறம் என் நிலைமை என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எல்லாரையுமே வந்து பிரச்சனை பண்ணுறது. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேஷன்ஸ் அண்ட் ட்ரேட் குவாலிட்டி இந்த மூணுமே வந்து நம்மளை வந்து டோட்டலாக அடி வாங்க வச்சிடும் நம்மக்கிட்ட அந்த ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் புஷிங் யூ பை அக்கௌண்ட்ஸ், ஸோ எப்படின்னா உங்களை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அக்கௌண்ட் வாங்குங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு உங்களை ஹார்டாக ப்ரெஷ் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்த டீச்சிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபியரை நான் மேபி அதை ரிமூவ் பண்ணிட்டா மேபி உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் ஃப்ரீடம் கிடைக்கலாம். அந்த ஃப்ரீடத்தை வச்சு நீங்கள் வந்து நினச்சது எதுக்காக இங்கே வந்தீங்க, எவ்வளோ லாஸஸ் நடந்திருக்கு, ஸ்டில் நீங்கள் வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மார்க்கெட்டில், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்ல, அது யாரும் கொடுக்க போகிறதில்ல. பட் என்னால் முடிஞ்சால் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி அப்படின்னா வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ ரியலாக எப்படி அப்படின்னா நார்மலாக ஒரு 25K ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்டட் எவ்ரி ஒன் டு பி ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ். அதுதான் வந்து ஒரு ரியல் ட்ரேடருக்கான ஒரு பிளேஸு. அப்போ தான் உங்களால் ரியலாக ஃபீல் பண்ண முடியும். ஈவன் தோ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தாலுமே ஒரு மினிமம் 3 to 5 பே அவுட்ஸை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா அவங்க ரியல் மணி தான் கொடுப்பாங்க. தேர் யூ வில் கெட் யுவர் கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் மினிமம் வந்து நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸுக்கு போகணும், சிஎஃப்டியை தாண்டி அப்படின்னு வரும்போது ஃபியூச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமும் கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே சேம். அதில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சிஎஃப்டி அக்கௌண்ட்டில் மிரரிங் பண்ணி அந்த சார்ட் பிரிண்ட் ஆகுது ப்ரோக்கர்ஸ் வழியாக. அதனால் ரியல் மணி, ரியல் ட்ரேட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ். அதனால் அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது ஃபியூச்சர்ஸில். அதனால் நீங்கள் இன்னும் ரிஸ்க்கு ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி ஐசிடி ட்ரேடருக்கு வந்து ஈஸியான ஆப்ஷன். ஏன்னா நாம் எல்லாமே ஸ்கேல்பர்ஸ் தான், நம்மலாம் வந்து டெய்லி வீக்லி பொசிஷன்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ 25K அக்கௌண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு 25K அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது 6% பண்ண சொல்லுவாங்க. பண்ணியாச்சுன்னா பஃபர் பில்ட் பண்ண சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் வேணான்னு சொல்லும். நீங்கள் பஃபர் பில்ட் பண்ணோன்னே மினிமம் ட்ரேடிங் டேஸ் 5 days இருக்கும். அந்த 5 daysல மினிமம் டார்கெட்டாக ஒரு பர் டே $100 மேக் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 5 days 100 மேக் பண்ணிங்கனாலே ஓகே. பட் ஃபஸ்ட்டு பே அவுட் டார்கெட் வந்து எல்லா ப்ராஃபார்ம்ஸுமே வந்து மினிமம் 750 வச்சுருப்பாங்க. 4%, 3% அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ
ஒரு ஃபஸ்ட்டு பே அவுட் டார்கெட் வெறும் 750 தான். ஒரு 25K அக்கௌண்ட்டில் ஒரு $750 வந்து வித்தின் வீக் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் வித்தின் அ மந்தில் உங்களால் கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய மாடல்ஸ் இருந்தால். தட் மீன்ஸ் யூ டோன்ட் நீட் ஹீரோ ட்ரேட்ஸ், யூ டோன்ட் நீட் ஓவர் ட்ரேடிங், யூ டோன்ட் நீட் கேம்பிளிங். ஸோ இது மூணுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரே ட்ரேடில் 500 எடுக்கணும், 300 எடுக்கணும், 2000 எடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1500 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல கோல்டோ ஒரு நேஸ்டாக்கோ உங்களுடைய மாடலுக்கு ஏற்ற மாதிரி 1:3, 1:4 இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 கூட போதுமானது. ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே யூ கேன் அச்சீவ் தட். கரெக்டாக? ஓகே. இரண்டாவது ஏன் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் நான் வச்சுருக்கிறது என்னென்னா, ஒரு 30 டேஸ்ன்றது உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் ஒரு கோல் உங்களால் செட் பண்ண முடியும். ஒரு 30 டேஸ்க்குள்ளே என்னால் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஐ ஹாவ் டு லிட்டில் பிட் சேஞ்ச் மை டைரக்ஷன், இல்லைனா என்னோடய ஐடியாவை சேஞ்ச் பண்ணணும், என் ஐடியாவை இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு உங்களால் வந்து உங்களை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்க முடியும். ஒரு அக்கௌண்ட்டை வாங்கிட்டு சிஎஃப்டி மாதிரி சேஃபு, ஓகே நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களோட க்ரோத் என்னன்னே தெரியாது. சரி நம்ம மாடல் வந்தால் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்தா நம்மக்கிட்ட க்ளீன் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கும், மாடல் பேஸ்டு ட்ரேட் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். ஒரு ட்ரேடராக நான் வந்து உட்கார்றேன்னா எவ்ரிடே இஸ் நாட் அ ட்ரேடிங் டே, ஐ நோ தட். பட் ஸ்டில் எனக்கு வந்து வேர் டு ஃபைண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஐசிடியில் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு ஐசிடி. ஸோ அதனால் அதை நீங்கள் லேர்ன் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, மாடல் பேஸ்டு ட்ரேட் போனீங்கன்னா, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களை வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ராஃபிட்டபிள் பர்சனாக மாற்றும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? இதில் நான் வந்து 2 அட்டம்ப்ஸ்ன்றதை நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு இப்போ ஓகே சொல்லலாம், ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஒரு வேளை நான் அதை ப்ளோ பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இல்லை அதையும் நான் வந்து இதே கஷ்டத்தில் வச்சுட்டா என்ன பண்ணுறது. நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்க முடியாமல் இருக்கேன், வாங்கினாலும் ப்ளோ பண்ணிட்டா திரும்ப வாங்க முடியாதுன்ற கஷ்டத்தில் தான் நானே இருக்கேன். அதையே நீங்கள் வந்து திரும்பவும் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஒன்ஸ் அண்ட் பேனிக். ஸோ அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம், ஐ வில் பி பையிங் யூ 2 times. ஓகேவா? 1 month ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் யூ ஃபெயில் அகெயின் வி வில் பை அனதர் அக்கௌண்ட். ஓகே, நோ நீட் டு பேனிக். ஸோ அப்போ உங்களால் வந்து அந்த ஃபஸ்ட்டு மந்தில் என்ன தவறு செஞ்சீங்களோ அதில் என்ன அச்சீவ் பண்ண முடியலையோ அதை செகண்ட் டைம் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களால் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களால் காமாக இருக்க முடியும், உங்கள் மாடலில் ஸ்டிக்காக இருக்க முடியும். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இன்ஸ்டெட் ஆஃப் கேம்பிளர். ஓகேவா? ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து தனியாக பிரித்து கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா சும்மா ஒன்று வாங்கி கொடுத்துட்டோ இல்லை இது பண்ணுறதோ வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? ரைட். ஸோ ரெண்டாவது இதில் ஓகே இதனால் உனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் பேமெண்ட் ஒன்லி ஆஃப்டர் சக்ஸஸ். இதில் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்து அப் ஃப்ரண்ட்டில் நோ மணி, ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ எனி மணி. ஓகேவா? ஃபஸ்ட் திங். ஓகேவா? ஸோ வெயிட். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நோ அப்ஃப்ரண்ட் பேமெண்ட், நோ ப்ரெஷர், நோ ஃபால்ஸ் ப்ராமிஸ், எதுவுமே கிடையாது. ஓகே, பேமெண்ட் ஒன்லி ஆஃப்டர் யுவர் ஃபஸ்ட் பே அவுட். ஏன்னா இது வந்து நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறது தான், இலவசங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும், அது வந்து கெட்ட பழக்கத்தையும் உருவாக்கும். ஸோ அதனால் அதையும் நான் செய்ய விரும்பலை. பட் ஐ எம் கிவிங் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் கிவிங் யூ அ லேடர் டு அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பி பே பண்ணலாம். யூ கேன் பே மீ your account fee plus $250 for a mentor fee. You will be getting $750 first payout. So அந்த $750 first payout எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, $250 போக $500 you will be having a ப்ராஃபிட். அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ இல்லை ஏற்கனவே பாஸ் ஆகி இருக்கிற அக்கௌண்ட்டை கண்டினியூவேஷன் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணாலோ வித்தின் அ இயர் யூ கேன் மேக் வாட் எவர் யூ எக்ஸ்பெக்டட். கரெக்டாக? ஸோ இஃப் தெர் இஸ் நோ பேமெண்ட் யூ ஓ நத்திங். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களால் பே அவுட் எடுக்க முடியல, 2 ப்ராசஸ்லையுமே அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் யூ ஃபெயில்ட், தட்ஸ் இட். ஸோ அதனால் உங்களுக்கு ₹1 லாபம் கிடையாது, ₹1 நஷ்டமும் கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் இழக்க போகிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. யூ ஹாவ் ட்ரைடு. ஓகேவா? யூ ஹவ் ட்ரைட் யுவர் பெஸ்ட். அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே எனக்கு மட்டும்தான். ஸோ அதை நான் வந்து பேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தட் நத்திங் மேக்ஸ் எனி மிஸ்டேக்ஸ். அதை வந்து தப்பாக யாருமே எடுத்துக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஐ பிலீவ் இன் ப்ராசஸ். நான் இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இதை எடுத்திருக்கேன்னு தெரியும். நான் எவ்வளோ
டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு நான் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன் எல்லார்கிட்டையும். எக்ஸாம்பிளுக்கு ஏஷியன் மாடலே நான் ஒன்ஸ் அது ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியும். ஸோ அதை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் வந்து எதிர்பார்க்குறேன், என் கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸ்கிட்டையும் எதிர்பார்க்குறேன். ஸோ அவங்களும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த விஷயங்களை வந்து கொண்டு போகிறேன். ஓகேவா? அண்ட் தென் திஸ் இஸ் நாட் அ ஃப்ரீ மணி, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக கேபிட்டல் கொடுக்குறேன், இல்லை ஒரு கிவ் அவே கொடுக்குறேன், ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஓ சூப்பரு, நம்ம வந்து அவர் என்ன சொல்கிறோ அதை செஞ்சுட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டில் போயிட்டு பணக்காரன் ஆயிடலாம், அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே மாதிரி இந்த கிவ் அவேஸ் ஆர சிம்பிளி ஃபேக்கு தான். அது கிவ் அவேஸை வந்து நான் வந்து பிலீவ் பண்ணதில்லை. கிவ் அவேஸ் இந்த உலகத்தில் ரொம்ப பேருக்கு கிடச்சிருக்குமானா சும்மா தான், நிறைய பேர் சும்மா கிவ் அவேன்னு போட்டு தான், ஏன்னா அந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லைன்றதுக்காக தான் கிவ் அவேஸ்ன்னு ஒன்று தராங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ ஹார்ட் சேலஞ்ச் டு பாஸ் ஃபார் கேம்பிளர்ஸ். அதனால் வந்து கேம்பிளர்ஸ் ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க, அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர், அவர்கிட்ட வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் மிஸ்ஸிங். அதை மட்டும் கொடுத்தா போதும், அவர் கரெக்டாக பண்ணிடுவார். அப்படின்றப்ப அவரால் வந்துட்டு சூப்பராக சாதிக்க முடியும். ஸோ யூ ஏர்ன் இட் த்ரூ யூஸிங் என்னது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நல்லா லேர்ன் பண்ண முடியும், நல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும், உங்கள் எமோஷனலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா என்றைக்குமே வீட்டிலேயோ உங்கள் மைண்ட்லேயோ உங்கள் பின்னாடியோ நீங்கள் சிஸ்டத்தில் திறந்து அந்த ட்ரேடிங்குள்ளேன்னு வரும்போது எந்த ஒரு உலகத்தினுடைய நியூஸும் எந்த ஒரு விஷயமும் எமோஷனலாக உங்களை ட்ரேடிங்குள்ளே கொண்டே வரக்கூடாது. ஈவன் இன் ட்ரேடிங் இட் செல்ஃப், ஒரு எக்கனாமிக் நியூஸ்னால ஒரு பெரிய விஷயம் நடக்குது, கோல்டு திடீர்னு ஒரு $500 கீழே விழுகுதுன்னா கூட அது நம்ம எமோஷனலே ஆகக்கூடாது. அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா நான் பேசாமல் இருக்க போகிறேன். அது எவ்வளோ இறங்கினா என்ன, எவ்வளோ மேலே போனால் என்ன, அந்த மாதிரி வந்து உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த எக்ஸிக்யூஷனில் நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். ஃபர்தராக உங்கள் கரியரை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்ன்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபைனல் ட்ரூத் வந்து என் சைட்லேருந்து சொல்லணுன்னா, if you follow the rules, if you attend live session, if you respect the process, இதுதான் எனக்கு ரொம்ப தேவை. என்னன்னா, I'm going to give you a 15 days 2 weeks of time. ஓகேவா? நான் வந்து 15 days or 2 weeks வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 ட்ரேடிங் டேஸ் கிடைக்கும். ஓகேவா? இல்லைனா யூ கேன் டேக் 1 month பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியாலஜி. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்கன்னா யூ கேன் டேக் 2 weeks. ஓகேவா? இல்லைனா 1 week. இதில் என்ன ரூல் அப்படின்னா, நத்திங் பட் சிம்பிள் ரூல். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 weeks வந்து உங்களால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார், உங்களால் என்ன மாடல் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த மாடல் வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது, எவ்வளோ வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், உங்களால் முதல்ல முடியுமா, இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு நத்திங் பட் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ ஹாவ் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ். அதனால் நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் யாராவது மற்றவங்க, அதாவது லெட்ஸே இப்போது புதுசாக குரூப்பில் வந்திருக்க அதர் தென் மை ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து மினிமம் 30 days நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மினிமம் 30 days ஆகுது என்னுடைய கம்யூனிட்டியில் ட்ராவல் பண்ணவங்களாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து என்னுடைய லைவ் செஷன்ஸோ என்னுடைய மற்ற விஷயங்கள்லையோ கண்டினியூஸாக அட்டன் பண்ணவங்களாக இருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நான் என் குரூப்பில் யார் வந்தாலும், கம்யூனிட்டியில் வந்தாலும் யார் என்ன பண்ணுறாங்க, என்ன கான்செப்ட் ட்ரேட் பண்ணுறாங்க, என்ன தேவை, அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் என் குரூப்பில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையிலே இதை எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் ஐ வில் பி கிவிங் யூ 30 days சான்ஸ். ப்ரூவ் மீ தட் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். அந்த இன்ட்ரெஸ்டட் ப்ளஸ் வந்து யூ நோ ஹவு டு ட்ரேட் அப்படின்றத காமிச்சிங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தான் நான் கேட்குறேனே தவிர ஐ டோன்ட் வாண்ட் எனி சிங்கிள் ருபீஸ் ஃப்ரம் யூ ஆல். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் டைம் அண்ட் ஸ்கில். அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை ஒரு ஆஃபீஸாக போட்டு நல்லா வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பெரிய கனவு. இது நிறைய பேருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணுன்றது ஆசை. அதனால் யோசித்து பார்க்கும்போது இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ரூல்ஸ். என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அதே தான். என்ன மாடல் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எப்போ ட்ரேட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ உங்களுடைய வின் ரேஷியோ, ஸோ அதை வந்து எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 10 days 10 ட்ரேடிங் டேஸ், Day 1 ஆரம்பிச்சிங்க அப்படின்னா Day 10ல் நீங்கள் அந்த 10 daysல உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுன்ற ரிசல்ட்டை எனக்கு காட்டுங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஓகே உங்களால் முடியும்னா நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வாங்கி தரேன், யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங். ஆர் எல்ஸ்
யூ கேன் இம்ப்ரூவைஸ், ஐ வில் பி தேர் வித் யூ. ஸோ ஐ கேன் டீச் யூ பேக், அதை கைட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகேவா, இது போகலாம். ஓகேவா. ஸோ நம்ம அதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து இந்த குளோபல் எஃபெக்ட் சென்டர் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ குரூப், ஏதோ ஒரு குரூப்பு அதில் சார்ட்டு போடுவாங்க, பேசுவாங்க, கதை அடிப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ பாத். ஓகேவா. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த ரூல்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் டெமோ அக்கௌண்ட்ஸு எப்படி வந்து அந்த அக்கௌண்ட் நான் சொன்ன டேட்லேருந்து க்ரியேட் பண்ணி அதை நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறீங்க, யூ ஷுட் எக்ஸ்பிளைன் டு மீ. ஓகே. சும்மா வந்து இல்லை ப்ரோ போகிற மாதிரி இருந்துச்சு நான் போட்டேன், ஐயோ இதாகிடுச்சு நியூஸு நான் பார்க்கல, அந்த மாதிரி எதுவுமே ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ். ஓகேவா. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் டெய்லி பயாஸ், எனக்கு இதுதான் பயாஸு, இதுதான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, இது நடந்ததுக்கப்புறம் என் மாடல் ப்ரெசென்ட், இதை நான் எடுக்கிறேன், இந்த டைமில் எடுக்கிறேன், இதுதான் என்னுடைய டார்கெட்டு, இதை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இது ஏன் பாஸ் ஆச்சு, ஏன் டார்கெட் ஹிட் ஆச்சு, ஏன் ஃபெயில் ஆச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து ஸ்ட்ரக்சரல்டாக அன்றைக்கி டெய்லி பயாஸ் என்ன, நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்தீங்க, அது என்ன கொடுத்துச்சு, இது மூணுமே எனக்கு வந்து எவ்ரிடே வந்து அந்த 10 டேஸோட டேட்டா வைங்க. நாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு செஷனில் ஒவ்வொரு யாரெல்லாம் செலக்ட் ஆகிறோங்களோ அவங்க கூட அந்த 10 டேஸ் அவங்க பண்ணதை உட்காந்து ரிவ்யூ பண்ணி பக்காவாக அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அக்கௌண்ட் வாங்கி கொடுப்போம். ஸோ அவங்க வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகேவா. ஸோ இதுதான். ஏன்னா அப்போ தான் நான் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேயும் ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா என்ட்ரி போட்டு கேம்பிளிங்லாம் பண்ணிட்டு இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்கள் மாடல் என்ன ஆகுது. ஏன்னா அப்போ தான் நம்ம செகண்ட் அக்கௌண்ட்டுன்ற விஷயத்தையும் யோசிக்க முடியும். நம்ம ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஃபெயில் ஆகிட்டாலும் செகண்ட் அக்கௌண்ட்டை பற்றி யோசிக்கணும்னா, ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் சும்மா விளாண்டுட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக செகண்ட் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணிடுறதுக்கு என்ன சாத்தியம் இருக்குது, கிடையவே கிடையாது. அப்போது ஒரு ரூல்னா ரூல், அதை நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் பக்காவாக இருக்கும். ஓகேவா. ஸோ எடுத்தோடனே வாங்கி கொடுத்துடலாமே, நல்லா நிறைய சார்ட்டு போடுறவங்கள அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ அதனால தான். ஓகேவா. ரைட்டு. ஸோ ஃபைனலி பி த ஹண்டர். ஸோ நம்ம வந்து போகிறோம், ஹண்ட் பண்ணுறோம், நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், மார்க்கெட்லேருந்து எவ்வளோ புல் பண்ண முடியுமோ புல் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் என்னுடைய இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம் இன் மை வாட்ஸ்அப். ஓகேவா. ஸோ நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் தைரியமாக கேளுங்களேன். என்ன அப்படின்னா டெய்லி பயாஸ் போட சொல்லி, விச் மீன்ஸ் டெய்லி பயாஸ் இஸ் நத்திங் பட் அ ஐடியா. அவ்வளோதான். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன் மார்க்கெட்டில். நீங்கள் என்ன லேர்னிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் டே கேண்டில் என்னவா இருக்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது லிக்விடிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எதை வந்து எடுத்துகிட்டு எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கான வழியை காட்டியிருக்குன்றத ஐடியாவை ஷேர் பண்ணுறது தான் ஒரு டெய்லி கேண்டில், ஒரு 1 hour கேண்டில். அவ்வளோதான். டெய்லி கேண்டிலில் நெக்ஸ்ட் டெய்லி கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அடுத்து 1 hourக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எது லிக்விடிட்டி, எந்த இதை வந்து டார்கெட் பண்ணுறீங்க, இம்பேலன்ஸ்லேருந்து எதை டார்கெட் பண்ணுறீங்கன்ற ஒரு ஐடியா. அவ்வளோதான். அதுதான் டெய்லி பயாஸ். ஏன்னா அதை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். யாருமே ஆக்சுவலாக நான் எடுக்கிற மாதிரி இனிஷியேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ சும்மா நீங்கள் எல்லோரும் டெய்லி பயாஸ் போடுறதுனால என் டிஸ்கார்டில் போனேன் எனக்கு என்ன பயன், ஒரு பயனும் கிடையாது. நானே போட்டுட்டு போயிடுவேன் 5 நிமிஷம். பட் ஆனால் நான் ஏன் எல்லாரையும் போட சொல்லி டார்ச்சர் பண்ணேன் அப்படின்றது மேபி அது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அவங்கவுங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சேலஞ்சாகவே வச்சு ஒருவேளை பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஃபண்டட் அக்கௌண்ட் வேணுன்னா நான் வாங்கி தரேன். ஃபியூச்சர்ஸ்னால் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ வில் பை, ஆர்எல்ஸ் சிஎஃப்டினாலும் ஓகே. பட் அதை நான் வாங்கி தர ரெடி. அதுக்கு நீங்கள் வந்து 30 days வந்து மினிமம் போடுங்க அப்படின்னு. 30 days நான் கேட்டதில் சில பேர் 1-2 சின்ன பிழைகள் இருந்தாலும் அவங்க முயற்சிக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு 2 people ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் மகாபிரபு அண்ட் அன்பு ப்ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வந்து முதல்ல அவங்களுக்கு கன்க்ராச்சுலேஷன் பண்ணிடுவோம். ஸோ இதில் மகாபிரபு வந்து டெஃபினட்டாக என்கிட்ட மென்டார்ஷிப் தான் கேட்டிருந்தார். டெஃபினெட்லி மை மென்டார்ஷிப் சார்ஜஸ் இட் இஸ் 15,000. டெஃபினட்டாக நான் வந்து அந்த மென்டார்ஷிப் அவருக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஹீ வில் பி ஜாயினிங் இன் த நெக்ஸ்ட் பேட்ச். ஆல்சோ என்னோட டிஸ்கார்டில் இருக்கிற எல்லா ரெக்கார்டிங்ஸுக்குமே அவங்களுக்கு அவைலபிள் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா மென்டார்ஷிப்போட ரெக்கார்டிங்ஸையும் அவங்க எனி டைம் போய் வாட்ச் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அவைலபிள். அவங்க இன்னும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அன்பு ப்ரோ ஃபண்டட் அக்கௌண்ட் கேட்டார். டெஃபினட்டாக அவருக்கும் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துடலாம், நோ வரிஸ். ஸோ இதுதான். ஓகேவா.